ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். ஒரு ராஜா எதிரி நாட்டோட படையெடுக்க போனான். அவனோட நாட்டு எல்லையில் ஒரு கிராமம் வந்ததான். அந்த கிராம தலைவர் வந்து ராஜாவை மாலை போட்டு வரவேற்று, இன்றைக்கி மதியம் நம்ம கிராம சார்பில் உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் அப்படின்னாரு. ராஜாவுக்கு ஆச்சரியம். நாங்கள் படையெடுக்க போகிறப்ப நாங்கள் 400 பேர்ப்பா, 400 பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு போட முடியுமா? மகாராஜா, மாதம் மும்மாறி பொழியிடுது, நாங்கள் கவலையே இல்லை. உங்களோட ராஜாங்கத்தில் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கோம். அதுக்காக எங்களோட ஒரு சின்ன நன்றி அப்படின்னு ரொம்ப நான் ராஜா ஆசைப்பட்ட. ரைட்டுப்பா, 400 பேர் இருக்கோம், 400 பேருக்கு சாப்பாடு போடுவோம் முடியுமா அப்படின்ற இன்னும் சந்தேகத்தோடு கேட்டாப்பில். முடியும் மகாராஜா, அது நல்லா சொல்கிறேன்னு சொல்லி பிரமாதமாக சாப்பாடு, முக்கணிகளோட சாப்பாடு பிரமாதமாக போட்டான். ராஜாவும் சாப்பிட்டு, ராஜாவுக்கு அந்த விருந்தோம்பல் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதை பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டேன், இவ்வளோ செலவாகிருக்கு. எப்போ அதெல்லாம் ஒன்று இல்லை, உங்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த கிராம மக்கள் எல்லோரும் வந்து கைகட்டி சொன்னது. ராஜாக்கு விருந்து முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தாம்பூலம் கொண்டு வந்து கொடுத்தோம். ராஜாவுக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தாம்பூலம் வந்தது. தாம்பூலம்னா வெத்தலை பாக்கு, சாப்பிட்டுக்கப்புறம் வெத்தலை பாக்கு போடுறது அந்த காலத்து வழக்கம். அது சாப்பிட்ட உடனே ராஜா வந்து சொன்னாராம், அப்பா, விருந்து கொடுத்ததுங்கிறது உன்னோட கஷ்டம், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ வந்து இந்த தாம்பூலம் கொடுத்து பற்றியா வெத்தலை பாக்கு, அதுக்கு வந்து நீ வந்து காசு வாங்கணும். படைத்தலைவர்கிட்ட போய் ஒரு 10 பவுன் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுக்க சொல்லிட்டான். வேண்டாம் ராஜா, இல்லைப்பா, விருந்து கொடுக்கறது சாதாரணது, ஆனால் தாம்பூலங்கிறது ஓவர். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட தாம்பூலத்தை வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் கிராமத்தை விட்டு போகிறதுக்குள்ளே என்னோடய படைத்தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாமே வந்து உன்னோட வெத்தலை கொடி இருக்கு இல்லையா, கொடிக்கா, அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் நாம் வந்து கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். சாப்பாடுங்கிறது பரவாயில்ல, நீ கொடுத்து அதை நானும் சாப்பிட்டேன். ஆனால் வெத்தலைக்கு வந்து நீ காசு தான் வாங்கணும் வற்புறுத்தி அவன் கையில் ஒரு 10 பவுனை திணிச்சாரம். இதைத்தான் யதோ ராஜா ததா பிரஜா அப்படிம்பாங்க. அரசன் எவ்வழி, மக்கள் அப்படி. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கலாமா? தேங்க்யூ ஆல்.